ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 20 விதமான சைட் டிஷ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இது நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அப்படின்னு எல்லாத்து கூடவும் சாப்பிடலாம். ஸ்பெஷலா இட்லி, தோசை கூட இந்த 20மே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ஹை புரோட்டீன் சைட் டிஷ் ரெசிபீஸும் நான் அதில இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த 20 ரெசிபில நீங்க எத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 1 கையளவுக்கு தேங்காய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, பொரிகடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கணும். அதோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டோம் இல்லையா, அது ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ சீக்கிரமாக வந்து கெட்டியாகும். பருப்பு அப்புறம் தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக கெட்டியாயிரும், அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் போல் மல்லி இலையை மேலாப்பில் தூவிட்டு அப்படியே கலந்து இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி புதினா தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, 3 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து வெங்காயம் போட்டு நல்ல கலர் மாறுற அளவுக்கு ஒன்றும் வதக்க வேணாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல மல்லி இலை, புதினா இலை வந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லி இலையை விட புதினா இலை ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேணாம், தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். கொர கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் லைட்டாக இருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சா அந்த சட்னி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது.
இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவைப்படாது. இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து ராகியும் பார்லியும் வச்சு இட்லி தான் பண்ணியிருந்தேன். இந்த இட்லி கூட இந்த மாதிரி ஒரு தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு வச்சு ஒரு தக்காளி குருமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 கை அளவுக்கு இந்த மாதிரி தேங்காயை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கை அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொரிக்கடலை, பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இது அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 4-5 போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். சோம்பை விட ஜீரகம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கல்பாசி, கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. அதான் ஃப்ளேவரே கொடுக்கும். ஒரு சின்ன கல்பாசி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை போய் கலருமே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்க்கணும். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச மல்லி இலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து தக்காளி குருமா தான். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்காம கூட பண்ணலாம். ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு தக்காளி குருமா சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கும். அன்றைக்கி வந்து நான் ராகி இட்லி தான் பண்ணியிருந்தேன். இந்த 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. ஓவர் நைட் ஊற வச்சு கொண்டு கடலை எடுத்துருக்கிறேன். இது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கொண்டக்கடலை சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே வந்து வதக்கிற வேலையை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1/4 கிலோ 100 கிராம் 50 கிராம்னு சேர்த்தா தான் தப்பு. ஒரு 4-5 சேர்க்குறனால எந்த தப்பும் கிடையாது. நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் கண்டிப்பாக பத்தாது இல்லையா, அது வதக்கிறதுக்கு. 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். டக் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மிக்சியில் தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடவே இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கரெக்டாக 8 விசிலுக்கு விடுங்க, நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி குக் ஆகிற நேரத்தில் நம்ம சப்பாத்தியும் போட்டு முடிச்சிடலாம். இந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் எப்படினா இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட், அதாவது 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இதனால் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். கட் பண்ண மஷ்ரூமை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இன்றைக்கி வதக்க போகிறது கிடையாது. அதனால் நான் அப்படியே மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்ச அந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பவுலில் வந்து தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பை லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா அந்த மாதிரி உங்கள் கையில் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். உங்களோட அருமையான மஷ்ரூம் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ப்ரோட்டீன் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும்.
இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது காரத்துக்காக 4 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி, ஒரு கேரட், 10 போல் பீன்ஸ், அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குருமாக்கு தண்ணி ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி பன்னீர் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான வெஜ் குருமா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை தண்ணி சட்னி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அது நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் பொரிக்கடலை, சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்குனா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக தாளிப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் தாளித்து இது மேலே கொட்டிட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலை தண்ணி சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பயங்கர டேஸ்ட்டான ஒரு கதம்பு சட்னி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு ஓரளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 வரமிளகா, 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் நல்லா வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மசிய வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிய வதங்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மல்லி இலை, அதே அளவுக்கு மல்லி இலை எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு புதினா, 1 ஸ்பூன் போல் தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி. அந்த மல்லி புதினா நம்ம சேர்த்தோம் இல்லையா, ஸோ அது லைட்டாக சுருங்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு லைட்டாக சுருங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ப்ரௌன் சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணதில்லைன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். தாளிப்புக்கு கொஞ்சோண்டு எண்ணெயில் கருவேப்பிலை, வரமிளகா, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் தாளித்து விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும்.
ஒரு நிமிஷம். நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால், லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 1 பாட் சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3/4 கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் சாம்பார் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் நான் அதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 3 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பவுடர் வந்து எங்கள் அம்மா செஞ்சது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 4லேருந்து 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதுக்கு தாளிப்பப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தாளித்து பாருங்கள். நீங்கள் தாளிக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை எனக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் போல் ஜீரகமும் கடுகும் மட்டும் சேர்த்து தாளித்து அந்த சாம்பார் மேலே கொட்டி இது கூட சூடாக வந்து நல்லா சாஃப்டாக இட்லியோ இல்லை தோசையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பைஸியாக ஒரு தரமான பச்சை மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வறுபடணும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்கின் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலை, இது வந்து கொடம்புளி கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் புளி சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மல்லியை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து நல்லா சுட சுட அந்த சட்னி மேலே விட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்காச்சும் உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபடணும். அதோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது காரத்துக்காக 3 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக மல்லி இலை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது வெங்காயம் தக்காளி சட்னி தான். அது லைட்டாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் போல் சேர்க்குறோம். ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதே கடாயில் அப்படியே வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க.
நீங்க அரைக்கும்போது இருந்த அந்த டேஸ்ட் மாறி, இந்த மாரி கொதிக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ட்ரை பண்ணதில்லன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாலக் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கு நான் 3 கை அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, இந்த காஞ்ச வெந்தய இலை, அதை வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் போல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சோயா சங்க்ஸில் எல்லா மசாலாவும் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன துண்டு இஞ்சி, 4 பெரிய பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். ஜீரகத்தை விட சோம்பு ஜாஸ்தியாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு அந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடலாம். அந்த பவுல்லையே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே வந்து சப்பாத்தியும் போட்டுடலாம். சைட் பை அதுவும் ரெடி ஆகிடும். ஃபைனலாக ஒரு 20 ரூபா தேங்காய் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த தேங்காயில் பாதி மூடி தேங்காயில் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த தேங்காய் பாலை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்து அப்படியே லிட் போட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். பாலக் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஷ்ரூம் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரமாக வச்சிடலாம். நான் வந்து எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதங்கணும். பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பொரிக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக நரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன்,
காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சதும், நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு, நல்லா அந்த மசாலா கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, கடைசியாக ஒரு கையளவுக்கு நறுக்கின மல்லி இலையை மேலே சேர்த்துட்டு, லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிரும். அன்றைக்கி நான் வந்து பாசிப்பருப்பு தோசை தான் பண்ணியிருந்தேன். இது 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் குக்கர் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 தக்காளி நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் போடுறனால அப்படியே போடலாம். பட் ஒரு சேஃப்டிக்கு வந்து அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. சின்ன துண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் போல் லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் வத்தலையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த தக்காளி முங்கணும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு, இது கரெக்டாக 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். இது இருக்கட்டும். பாருங்கள் 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துட்டு வெறும் தண்ணியை சேர்க்காதீங்க. அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தாளிப்பு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு லைட்டாக தாளித்து அது மேலே கொட்டிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் குக்கர் தக்காளி சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். சூப்பர் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகாயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் தண்ணி சட்னி. ரெகுலர் தேங்காய் சட்னி தான், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொரிகடலை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி இலை, உங்கள் இலை மட்டும் சேர்க்காதீங்க, அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் புதினா இலை, ஒரு 10 போல் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, உப்பு லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டிங்கன்னா நம்மளோட தேங்காய் தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அந்த சுட சுட இட்லிக்கு இந்த தண்ணி சட்னி அப்படி ஊற்றி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் அன்றைக்கி பாசிப்பருப்பு இட்லி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை சட்னி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் அன்றைக்கி 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். தக்காளி முங்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த தக்காளியை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியோட ஸ்கின் வந்து தனியாக வந்திருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கின்னு லைட்டாக அந்த மாதிரி பிச்சாலே ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வேகணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு, தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. தோல் நமக்கு வேணாம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளியை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம்
சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளி பியூரி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் பெருங்காயம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலையை அது மேலே தூவி அப்படியே சுட சுட இட்லியோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி, 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம், அதனால் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஒரு 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே தூக்கி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 போல் புதினா இலை, கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம், இலை கிடையாது, ஸ்டெம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அது நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணியை நான் வேக வச்சுருக்கிறேன். அதை தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக ரிச்சாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பால் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் தான், ஹெவி க்ரீம் எல்லாம் கிடையாது. பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி அப்படியே சப்பாத்தி கூட இல்லை தோசை கூட சாப்பிட்டாலும் பயங்கரமாக இருக்கும். தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து அது நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க, சோக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் இங்கே ஒரு 5-6 போல் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பூண்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த தாலோடு அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். வெங்காயத்தோட அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதில் சேர்த்துட்டு பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து அந்த தால் எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். எனக்கு வந்து மீடியமாக தான் வேணும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட தால் சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து தால் இன்னும் நல்லா மசியணும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 விசில் கூட விடலாம். நான் 2 விசில் விட்டேன். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது தால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணியை வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு அந்த பச்சை பயிறு நல்ல ஸ்மெல் வரும், அந்த அரோமா வரும், அதோட கலருமே வந்து லைட்டாக மாறும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதோட அரோமாவும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது வந்து 3 விசிலுக்கு குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம வந்து அப்படியே போட்டு வதக்க போகிறது கிடையாது, ஏன்னா அப்படி பண்ணால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து அரைச்சி தான் போடுவேன். நம்ம கட் பண்ண வெங்காயம், அந்த 3 தக்காளி கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சோம்போட ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு மிக்சியை லைட்டாக கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகணும், நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் கரெக்டாக 3 விசிலுக்கு தான் விட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிரேவியை கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி திக்காக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை இது மேலே தூவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அது அந்த கிரேவியோட ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூடவும் தோசை கூடவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இது பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்காக 3 வரமிளகா. நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து குட் ஃபேட் தான், அதுவும் நம்ம வந்து 50 கிராம் 25 கிராம் அப்படின்னு போடுறது கிடையாது, சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறோம். ஸோ இப்போ இது இருக்கட்டும், நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாதி அளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 3 பெரிய பல் பூண்டு, 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியோட நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியே நமக்கு போதும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அதே பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 10 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதோட அரோமா சூப்பராக இருக்கும்.
இப்போ கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த 200 கிராம் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, இது வந்து மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். ஸோ இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அந்த மிக்சியை லைட்டாக கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலை இது மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபீஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.